ஒரு பேஷண்ட் வந்தார், வெயிட் பயங்கரமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது, ஜுரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி, என்ன காரணமே தெரியல அப்படின்ட்டு நாங்களும் டிபியாக இருக்குமா அதுவாக இருக்குமா கேன்சர் இருக்குமா செக் பண்ணோம், எல்லாம் நெகட்டிவ். ஆனால் பிளட் ரிப்போர்ட் டெஸ்ட்டில் வந்து வருது இவர் எய்ட்ஸ் பாசிட்டிவ். அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன வயசு பையன், என்னடா உடல் உறவுனா, சார் எனக்கு கல்யாணமே ஆகலை சார். இல்லைப்பா வேற எங்கேயாவது போயிட்டு, ஐயோ உடல் உறவுலாம் எனக்கு எதுவுமே இல்லை சார், செக்ஸ்ன்ற ஆங்கிள் எதுவுமே இல்லையா சார் அப்படின்றாரு. அப்புறம் என்னதான் நான் பண்ணேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டேட்டு வருது. இது என்ன பண்ணா, சார் இதுதான் நான் வந்துட்டு ஒரு 2 மாதம் முன்னாடி வந்து கோவாவில் ஒரு டேட்டு சென்டரில் போட்டேன். அவர் கோவாவில் ஒரு சென்டரில் போயிட்டு டேட்டு போட்டிருக்காரு. அங்கே எல்லாம் லைனில் நிற்கிறாங்களாம். இவர் ஒருத்தர் டேட்டு போட்டு முடிச்சோன்னா 500 ரூபா போட்டுட்டு அடுத்து நீ உட்காருன்னு டேட்டு போட்டுகிட்டே இருக்காங்கன்னும் போது, அந்த ஊசி போடுறாங்களே அந்த ஊசியை மாற்றுறதே கிடையாது. அப்போ ஊசியை மாற்றாமல் நீங்கள் அடுத்தடுத்த ஆளுக்கு டேட்டு போகும்போது, நம்மளுக்கு முன்னாடி நம்ம துரந்துச்சிட்டோம், ஒரு ஹெச்ஐவி அங்கிள் போய் டேட்டுவை போட்டுக்கிறாரு. அந்த ஹெச்ஐவி அங்கிள் எய்ட்ஸ் அங்கிள் முடிஞ்ச உடனே நீ போய் உட்கார்ற, அதே ஊசி ஒன்று குத்துது. அப்போ உனக்கு எய்ட்ஸ் வந்துருமா வராதா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டேட்டு போடுறதுல வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்.